அன்பரஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீந்து போன பரோட்டா வச்சு எப்படி சில்லி பரோட்டா பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், குடமிளகா, தக்காளி, மல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், குடமிளகா இரண்டுத்தையுமே ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டா இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு பிச்சு சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அந்த நம்ம பிச்சு வச்சுருக்க பரோட்டா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதனால் இதை 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே பேனில் திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் அந்த பொன்னிறமாக வதங்கி வரட்டும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அது கூட குடமிளகா, தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ குடமிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அந்த ஸ்மெல்லே சூப்பராக வருது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது நல்ல டேஸ்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்க அந்த பரோட்டா பீசஸை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா மசாலாஸ் எல்லாம் நம்மளோட அந்த பரோட்டா கூட அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா ஊறி போயிட்டு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.